நமக்கு எதுக்கு கட்சி கோஷம்லாம், நான் மட்டும் ஜாலியா இருக்கனே அப்படின்னு எவ்வளவுதான் சொன்னாலும் சிவலிங்க ஐயாவும் அதை கேட்கிற மாதிரியே இல்லை. உன்னால மட்டும்தான் முடியும், நீ மக்களுக்கு தேவை அப்படின்னு ஏத்தி விட்டுக்கிட்டே இருக்காரு. இன்னொரு பக்கம் ஆளுங்கட்சி ஆளுகளும் குமாரை தாக்க வர சிவலிங்க ஐயாவோட டீம் உள்ள புகுந்து காப்பாத்துது. அடுத்த நாள் பல கட்சியில இருந்து வயசான பெரிய கைகள்லாம் ஒன்னு சேர்ந்து குமார் கட்சியில இணையறதுக்காக வராங்க. வயசான பீஸ்லாம் எதுவுமே வேணாம், நல்லா எங்க இருக்கிற ஆளுங்க தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சிவலிங்க ஐயா அவங்களெல்லாம் துரத்தி விட்டுறாரு. அரசியல ஒரு பெரிய கையை பிடிச்சி குமார் ஆட்சியை பிடிக்க முடியுமா அப்படின்னு கேட்க, அவர் கூட்டணி வச்சா மட்டும்தான் நீங்க ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு போறான். அதுக்கு சிவலிங்க ஐயாவும், தம்பி உன் பவர் தெரியாம பேசுறாங்க, நம்ம தனியாவே நிக்கலாம், மக்கள் கிட்ட உங்களுக்கு செல்வாக்கு இருக்கு அப்படின்னு ஏத்தி விடுறாரு. இது எல்லாத்தையுமே மீறி குமாருக்கு ஒரு நடிகையோட தொடர்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மீடியா கிளப்பி விட சிவலிங்க ஐயாவும் உள்ள புகுந்து அந்த நடிகையை நான் தான் வச்சிருக்கேன், இதுக்கும் குமாருக்கு எந்த ஒரு சம்பந்தம் இல்லை அப்படி சொல்லி டைவர்ட் பண்றாரு. அடுத்ததா சிவலிங்க ஐயாவும் அந்த டேரக்டர் கூட படம் பண்ணுங்க, அவங்க ஆளுங்களோட ஓட்டல நமக்கு வரும் அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது குமார் வேற ஒரு டேரக்டரை வர வச்சு ஒரு மொக்க கதைக்கு ஓகே சொல்ல, இதனால சிவலிங்கத்துக்கும் குமாருக்கும் சண்டை வருது. குமாரும் அவரை வெளியில போடா அப்படி சொல்ல சிவலிங்கமும் கோச்சிக்கிட்டு பொள்ளாச்சிக்கு வந்து சேர்றாரு. அடுத்த நாள் சிவலிங்க ஐயாவோட வீட்டுக்கு வந்து குமாரும் தான் செஞ்ச தப்ப உணர்ந்து மன்னிப்பு கேட்டு கூட்டிட்டு வராரு. அப்படியே கட்சி பேரு கட்சி கொடி எல்லாத்தையுமே ரிலீஸ் பண்றாங்க. இப்ப சிவலிங்க ஐயாவும் அவரோட டீமும் எலெக்ஷனுக்கு பணம் வேணுமே என்ன பண்றது அப்படின்னு யோசிக்கும் போது ஊர்ல இருக்கிற பெரிய கை எல்லாத்துக்குமே சீட் கொடுப்போம், அவங்கள்ட்ட இருந்து காசு வாங்கி ஆட்சியை பிடிச்சதுமே ரிட்டர்ன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லுவோம் அப்படி சொல்லி எல்லாரையுமே கூப்பிட்டு காசு கேட்க அவங்களும் எல்லாத்தையுமே வித்து காசை கொடுக்கறாங்க. இது எல்லாமே குமாருக்கு தெரிய வருது. அது மட்டும் இல்லாம சிவலிங்க ஐயா தான் அன்னைக்கு லாரி ஏத்தி கொலை பண்ண பார்த்தது அப்படின்னு அப்படிங்கிற உண்மையை கட்சியாளுங்க மூலமாவே குமாருக்கு தெரிய வருது. சிவலிங்க ஐயா நம்மளை யூஸ் பண்ணிக்கிட்டாரு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்ட குமாரும் அந்த நேரம் பார்த்து அவருக்கு உடம்பு சரியில்லாம போக கட்சியே வேணாம்னு சொல்லி மக்கள் கிட்ட சிவலிங்க ஐயா பண்ண எல்லா உண்மையும் சொல்லிட்டு ஃபாரின் ட்ரீட்மெண்ட்டுக்கு மாதவியை கூட்டிட்டு போக, இன்னொரு பக்கம் ஊர் மக்களும் சிவலிங்க ஐயாவையும் அவரோட டீமையும் தேட ஆரம்பிக்குது. அவரும் அவங்க டீமோட ஓடி ஒளிகிறாரு. அந்த டீம்ல இருந்த பெருசுங்களோட பசங்க பேர பிள்ளைங்க எல்லாருமே அவங்கள கண்டுபிடிச்சு நடிகனுக்காக எல்லா சொத்தையுமே வித்துட்டியே அப்படின்னு அடி பொழக்கிறாங்க.